இப்போல்லாம் இந்த பிரேக்கப் பற்றி ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய அஃபர்மேஷனை கேட்டு எனக்கு கால்ஸும் மெசேஜும் வந்துக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன், கண்டிப்பாக இந்த வீக், ஏன்னா நீங்கள் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீக் நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கு இல்லை, நம்மளுடைய எல்லாருக்குமே ஒரு 3 விதமான சேலஞ்சஸ் தான் இருக்கு என்னை பொறுத்தவரை. ஹெல்த், ரிலேஷன்ஷிப்பு, பணத்தை பற்றி 1000க்கு மேற்பட்ட வீடியோக்கள் போட்டாச்சு, ரைட்டு. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப், இன்னொன்று லா ஆஃப் அட்ராக்ஷன், இதை பேஸ் பண்ணி எப்படி இழந்த உறவுகளை ஈர்க்கிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ட்ரை பண்ணி பாருங்க, என்ன தோணுதோ கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைய ப்ரோக்ராம்கான ஸ்பான்சர் வந்து ஆர்யா நிதி லிமிடெட். இப்போ இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது, என்ன தெரியுமா? லாக்இன் பீரியட். அது வந்து 1 மாதம், 2 மாதம், 6 மாதம், 12 மாதம், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் இப்படின்னு லாக்இன் பீரியட் இருக்குது. உங்களோட பணம் பாதுகாப்பாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்ல ரிட்டர்னும் கொடுக்கணும். எப்போ வேணால் எடுத்துக்கலாம், காலையில் போட்டு கூட ஈவினிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஆர்யா நிதி லிமிடெட். கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அல்லது லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட தாட் ப்ராசஸை, நம்மளோட மைண்ட் செட்டை கரெக்டாக பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில் எதையும் ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஈர்ப்பு விதி சொல்லுது. த லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசிக்ஸே அதான். நீ என்ன நினைக்கிறியோ ஈர்க்க முடியும். இப்போ நம்ம லைஃப்ல வந்து திரும்ப நம்மளோட எக்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல ஒரு விஷயத்த பண்ணணும். என்னன்னா, இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பிளான் பண்ண போறோமோ அதை எக்ஸிக்யூட் பண்றது. அந்த முதல் பிளான், இந்த ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1 என்னன்னா, ஒரே 1 நிமிஷம் அவங்களும் நீங்களும் பிரிஞ்சிட்டீங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற எண்ணங்களை, அந்த உணர்வுகளை அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிருங்க. நீங்களும் அவங்களும் பிரியவே இல்லை, உங்களுக்குள்ள பிரேக்கப்பே நடக்கல. இதான் லாஜிக். இப்படி நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பாருங்க. இப்ப அவங்களோட தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவ போயிட்டானே அப்படின்னும் போது நம்ம நெகட்டிவா மாற ஆரம்பிக்கிறோம். நெகட்டிவான ஃபீலிங்ஸ், தாட்ஸ் வருது. இப்ப அவ என்னோட தான் அவன் இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பாசிட்டிவா இருக்க ஆரம்பிக்கிறோம். அது பொய்யா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல. கம்ப்ளீட் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தெரியும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, ரைட். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், நீ என்ன கேட்டாலும் தரும். இது நடக்குமா நடக்காதான்னு யோசிங்க. எனக்கு கடன் இருக்கு, எனக்கு எப்படி ஒரு BMW கிடைக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா என்னைக்குமே BMW இல்ல, ஹோண்டா சிட்டியே கிடைக்காது, ரைட். கடனை அடையாது. கடனை அடைச்சு தான் அதை வாங்க போறீங்க, இல்ல கடன்லயே வாங்க போறீங்களா? இப்ப இந்த லாஜிக் என்ன, நடக்குமா நடக்காதா, அதை தூக்கி எறிஞ்சிட்டு நடக்கும். இப்ப அதான் நினைக்கிறோம். இப்போ வந்து நீங்களும் அவங்களும் ஒன்னா இருக்கும் போது சில விஷயங்கள் நீங்க பண்ணிருப்பீங்க. அவங்கள ஹீரோவாவோ இல்ல ஹீரோயினாவோ பாக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்கல்ல. இப்ப நான் கேட்கறேன், உங்களுக்கான ரியல் ஸ்கில் செட் ஒன்று இருக்கும்ல, உங்களோட திறமை, அதை பார்த்து கூட அவங்க அட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம் அல்லது உங்களை பாராட்டி இருக்கலாம். இந்த இடத்துல கொண்டு போங்க, இதுதான் சரியான இடம். ஒருவேளை நீங்க உங்களோட எக்ஸ் வந்து உங்களுடைய ஒரு எக்ஸ் ஸ்டாஃபா இருக்கலாம்னு வச்சுப்போம். அப்ப அவங்களுடைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அவங்க பாக்குறாங்க. எவ்வளவு டெடிகேஷனா இருக்கீங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு, என்ன மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கிறாரு, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, க்ளோசிங் ஸ்கில் எப்படி இருக்கு, அமேசிங், நீங்க ஒரு ஹீரோ அப்படியும் அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னா இப்ப ஏன் நீங்க அந்த மாதிரியான உங்களுடைய திறமைகளை அதிகப்படுத்தக்கூடாது? எப்படி இருந்தாலும் உண்மையா லவ் பண்ண பையனோ பொண்ணோ நீங்க நல்லா இருந்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம், கரெக்டா, உண்மையான லவ்வா இருந்தா. சரியா, ஒரு 10% தான் இவன் நாசமா போகணும், வீணா போகணும், குப்பையா போகணும், ஏதாவது நினைப்பாங்க. இப்ப அவங்க எதை நினைச்சு உங்களை ஹீரோவா நினைச்சாங்களோ, சரியா, அந்த கேரக்டரை நீங்க வந்து பெருசாக்கலாம்ல. உங்க பிசினஸ்ல பெரிய ஆளாகலாம். அவங்க என்ன டேலண்ட் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்களோ, இல்ல அவங்களோட கனவு என்னது உங்களோட இருக்கும்போது அதை பெருசு பண்ணலாம்ல. இந்த மாதிரியான கேரக்டரை நீங்க மேம்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா உங்க லைஃப் வேற மாதிரி இருக்கும். கவனம், அதான் சொல்றேன், சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு கவனமா இருக்கு. உங்களோட கவனத்தை, உங்களுடைய கேரக்டரை அதிகப்படுத்துறதுக்கும், உங்களோட திறமைகளை அதிகப்படுத்துறதுக்கும் ஒர்க் பண்ணுங்க. உங்களுடைய திறன் முழுமை அடைகிற மாதிரியான விஷயத்தை மட்டும் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாது. சரியா, அவன் என்ன நினைச்சா இந்த டேலண்ட் இருக்கு, இந்த கேரக்டர் இருக்கு, அதை அதிகப்படுத்துவோம். நம்ம யாருன்னு காட்டுவோம், ரைட். ஏன்னா அதான் அவங்க விரும்புனாங்க. அவங்க விரும்புறது நம்ம விரும்பணும், அவங்க வரணும்னு நினைக்கிறோம். சரியா, அப்ப அவங்க விரும்புறதை நம்ம செய்யணுமா இல்லையா? அதான் லாஜிக், ரைட். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஸ்டெப் நம்பர் 1, ஏன் இதை நீங்க நினைக்கிறீங்கன்னா, இன்னமும் உங்களோட எக்ஸ நீங்க விரும்புறீங்க, நேசிக்கிறீங்க அப்படின்னு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றீங்க. அவனுக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க உங்கள்கிட்ட விரும்பின திறமைய நீங்க கூர்மைப்படுத்துறீங்க. இத பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கு. உங்களோட டேலண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, அதை பிரபஞ்சம் பார்க்குது. இப்ப
இந்த பிரேக்கப் ஸ்டேஜை யோசிச்சு பாருங்க. என்ன காரணத்தால நம்ம அந்த பிரேக்கப் பண்ணோம் அதை யோசிக்காதீங்க. அப்படி அந்த பிரேக்கப்பை பாசிட்டிவா நினைக்க யோசிங்க. அதாவது ரிலேஷன்ஷிப் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எங்க பிரேக்கப் ஆச்சு, அது வரைக்கும் யோசிச்சுங்க. இப்போ என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னா, எல்லாருமே அவங்களுடைய பார்ட்னரை, அவங்களோட எக்ஸை தான் தப்பு சொல்லுவாங்க. அதாவது வேணும்னு நினைக்கும் போது அவங்களோட பாசிட்டிவான விஷயத்த நினைக்கிறோம், அவங்க பிளஸ் நினைக்கிறோம். வேணாம்னு நினைக்கும் போது 1000 பிளஸ் இருந்தாலும் ஒரு மைனஸால தூக்கி எறிடும் இல்ல. இதுதான் மனிதனுடைய இது. இதை மாத்தி யோசிங்க. அவரோ அவளோ அவனோ அவளோ தப்பு பண்ணிருக்கலாம். 100% தப்பானவங்களா அவங்க? அப்ப இல்ல தானே. அப்ப நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்ல இருந்து பிரேக்கப் வரைக்கும் என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அதை லிஸ்ட் அவுட் போடுங்க. அதை உணருங்க. சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு உணருங்க. அந்த தப்பை திரும்ப செய்யாம அந்த கேரக்டரையோ அந்த ஆட்டிடியூடையோ மாத்திங்க. எதுக்காக விட்டு போனாங்க அந்த கேரக்டரை மாத்த முடிஞ்சுன்னா மாத்திங்க. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப அந்த எக்ஸ நினைச்சீங்க, அவங்களோட நீங்க நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்கல்ல, லைஃபே இவதாண்டா அப்படின்னு நினைச்சிருப்போம் இல்லையா? அதை நினைக்கும் போது அந்த நேரங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. அருமையான விஷயம் இல்ல? அந்த நேரங்களை நினைச்சு பாருங்களேன். நெகட்டிவ் தூக்கி எறிஞ்சிருங்க. இப்பதான் உங்களுக்கு பிரேக்கப்பே ஆகலையே, நீங்க ரிலேஷன்ஷிப் தான் இருக்கீங்க அப்படின்னும் போது என்னென்ன மாதிரி நடந்தது, போன வாரம் என்ன நடந்தது, போன மாசம் என்ன நடந்தது, போன வருஷம் என்ன நடந்தது, அதெல்லாம் நினைச்சு பாருங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லயே பிக்கான டைம் என்ன? நீங்க அவன் இல்லாம நீங்க இல்ல, நீங்க இல்லாம அவர் இல்ல, அவ இல்ல ஏதாவது ஒண்ணு. அந்த நேரங்களை நினைச்சு பாருங்க. இந்த இடத்துல ஒரு பிரேயரை போடுவோமா? லா ஆஃப் அட்ராக்ஷன்ல யூனிவர்சல் சீக்ரெட் என்ன தெரியுமா? யூனிவர்சல் சீக்ரெட் யூனிவர்ஸ்ட கேளுங்க. the word called success secret equal to பிரார்த்தனை, பிரேயர். நான் அந்த பொண்ணை உண்மையா நேசிக்கிறேன், எப்ப திரும்பி வருவ அப்படின்ற கேள்வி நீங்க பிரபஞ்சத்தை கேளுங்க. எப்ப நீ அவளை என்கிட்ட திருப்பி அனுப்பி வைக்க போற, எப்ப நீ அனுப்ப போற என்கிட்ட, என்னோட ஆளை, என்னோட சோல்மேட்டை, என்னோட ஸ்வீட் ஹார்ட்டை, என்னோட டார்லிங்க எப்ப என்கிட்ட திருப்பி அனுப்ப போற அப்படின்னு கேளுங்க. அதை எப்படி கேட்கணும்? அந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கும் போது உங்களுடைய எக்ஸோட பேர் என்ன, அந்த பேரை சொல்லி மிகுந்த நன்றியை சொல்லி, என்னோட லைஃப்ல இவங்க வந்தாங்க, வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு, அதற்கு நான் நன்றி சொல்றேன்னு சொல்லிட்டு உணர்வோட அந்த அழகான தருணங்களுக்கு நன்றி சொல்லும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டரை கொடுத்தியே, எனக்கான ஒரு சோல்மேட்டை கொடுத்தியே, இதெல்லாம் நினைச்சு நீங்க உணர்வு ரீதியா நன்றி சொல்லும் போது வேற மாதிரி இருக்கும். சரியா? இப்ப ஒருத்தங்களை ஈர்க்கிறதோட முக்கிய அம்சம் என்ன தெரியுமா? நம்ம பிரேக்கப்புக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி செயல்படுறது. தெரிஞ்சோ தெரியாமலோ மைண்டுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுன்றது ஃபீலிங்கே வரக்கூடாது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். சரியா? அவங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அவங்க பிரிஞ்சிருக்கலாம், மறந்து போயிருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், எங்க இருக்காங்கன்னு தெரியாம இருக்கலாம். பட் அவங்க நீங்க இப்படி இருக்கணும்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, அதை ஏன் நம்ம செய்ய ஆரம்பிக்க கூடாது? அழகா இருக்கணும், இப்ப தாடியோட தெரியணுமா, சந்தோஷமா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும், என்ன டேலண்ட் சொன்னாங்களோ அதுல பிஸ்தா நம்பர் 1 இருக்கணும். எங்க இருந்தாலும் ஒரு நாள் அது தெரிய வரும். சரியா? இது எப்ப நடக்கும் தெரியுமா? எப்ப நீங்க ஒருத்தங்களை உண்மையா நேசிக்கிறீங்களோ அப்ப இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது இழந்த அன்பை திருப்பி கொண்டு வர்றது லா ஆஃப் அட்ராக்ஷனை ப்ராப்பரா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மிக முக்கியம். இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க உண்மையா ஒருத்தங்களை நேசிச்சு அவங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த அன்பு திரும்ப வரணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை 100% நீங்க செய்யணும். இந்த லாஜிக் ஒன்னே ஒண்ணுதான். இப்ப இதை எப்படி செய்யறது அப்படின்னா, அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, நான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன். இந்த வேர்ட் கால்டு கோல்டன் அவர். இந்த கோல்டன் அவர்ல நான் தொடர்ந்து சொல்லி தர்ற அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி ரகசியங்கள்ல ரிலேஷன்ஷிப் அஃபர்மேஷன், அதை பத்தியான ஒரு லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. நான் என்ன அஃபர்மேஷன் சொல்றேனோ அதை நீங்க உணர்வோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி டிசைன் பண்ணி டெய்லி காலைல தூங்கி எந்திரிச்சு ஒரு 90 நாள் நான் சொல்றேன் பாருங்க. இதுல 2 விஷயம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிறது, பிரேக்கப்பே நடக்கல, நம்ம அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க நம்மளோட திறமை எப்படி பெருசா அவங்க நினைச்சாங்களோ அந்த திறமையில இன்னிலிருந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இதெல்லாம் நம்மளோட லெவல் வேற மாதிரி ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்சம் அவங்கள நம்மள்ட்ட கொண்டு வரும். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. பிரபஞ்சம் படித்தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். சியாண்டா.